ഇടുക്കി മൂന്നാർ ലക്ഷ്മി എസ്റ്റേറ്റിൽ വീണ്ടും കടുവ ആക്രമണം. തൊഴിലാളികളായ രമേശിന്റെ ദിവസവും 15 ലിറ്ററോളം പാൽ നൽകിയിരുന്ന കറവ പശുവിനെയാണ് കടുവ കൊന്നത്. ലയങ്ങൾക്ക് സമീപം വരെ കടുവ എത്തുന്ന സാഹചര്യത്തിൽ അടിയന്തര നടപടി വേണമെന്നാണ് തൊഴിലാളികളുടെ ആവശ്യം. റിപ്പോർട്ടിലേക്ക്. മൂന്നാർ ലക്ഷ്മി എസ്റ്റേറ്റിലെ വെസ്റ്റ് ഡിവിഷനിലാണ് കറവ പശുവിനെ കടുവ ആക്രമിച്ചു കൊന്നത്. തൊഴിലാളിയായ രമേശിന്റെ ദിവസവും 15 ലിറ്ററോളം പാൽ നൽകിയിരുന്ന പശുവിനെയാണ് ലയത്തിന് സമീപം ചത്ത നിലയിൽ കണ്ടെത്തിയത്. അടുത്തിടെയായി 4 കന്നാലികളെയാണ് ഈ മേഖലയിൽ കടുവയുടെ ആക്രമണത്തിൽ കൊല്ലപ്പെട്ടതെന്ന് പ്രദേശവാസികൾ പറയുന്നു. എന്നിട്ടും കടുവയെ തുരത്താൻ വനവകുപ്പിന്റെ ഭാഗത്തുനിന്നും കാര്യമായ നടപടി ഉണ്ടാകുന്നില്ല. வீட்டு பக்கத்தில் வந்து புளி அடிக்கி இதை பார்த்துக்காரங்க யாருமே கண்டுக்கிறது கிடையாது. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம் எனக்கு இல்லை, அவ்வளோதான். எங்கள் ஏரியாவில் இந்த மாடு வீட்டு பக்கத்துலேயே வந்து புளி அடிச்சுட்டு போயிட்டு இது பல தடவை இந்த இடத்துல இந்த மாடு அடிக்குது. எங்கள் எஸ்டேட்டில் வந்து இது கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அடிக்கிறது மட்டும் இது ஒரு 3ஆவது தடவை 4ஆவது தடவை ஆகிடுச்சு சமீபத்தில். இது நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு பல தடவை நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை இல்லை. இந்த மாடை வச்சு தான் எங்களுடைய பொழப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இல்லை இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த அரசாங்கம் இதுக்காக ஒரு பிரத்யேக முயற்சி எடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக தயவு செய்து நாங்கள் பல தடவை இதை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கோம், അധികാരിമാർക്കും തെரியപ്പെടുത്തിയിരിക്കും. ஆனால் யார் இதுக்கு சரியான ஒரு தீர்வே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. കന്നുകാലികളെ നഷ്ടപ്പെടുന്നത് തൊഴിലാളി കുടുംബങ്ങളുടെ ഉപജീവനത്തെയാണ് നേരിട്ട് ബാധിക്കുന്നത്. ലയങ്ങൾക്ക് സമീപം വരെ കടുവ എത്തുന്ന സാഹചര്യത്തിൽ അടിയന്തരമായ നടപടി വേണമെന്നാണ് തൊഴിലാളികളുടെ ആവശ്യം. കൈരളി ന്യൂസ്, ഇടുക്കി.